உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் சொல்லுங்கம்மா. அடிப்பட்ட அந்த இடம் கியூர் ஆயிடுச்சா? நல்லா கியூர் ஆயிடுச்சுமா. துரோகி கொடுத்த 1000 ரூபாய் வேஸ்டா போச்சே. இவங்க எப்பயும் போல கடைக்கு போலாமா டாக்டர்? எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல? ஆமாம்மா, எல்லா வேலையும் செய்யலாம். நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படி டாக்டர்? இப்ப சரியாயிடுச்சு. திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இன்ஃபெக்ஷன், அலர்ஜி அந்த மாதிரி தையல் பிரியாத மாதிரி பக்குவமா பாத்துக்கலாமே டாக்டர். தம்பி, தையல் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. ஏது பிரிச்சுட்டீங்களா? ஆமா. யார கேட்டுங்க பிரிச்சிங்க? இருந்தாலும் ஒட்டினது பிரிஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்களா கத்தி எடுத்து வயித்தை கிழிச்சிக்காம இருந்தா சரி. இவன் செஞ்சாலும் செய்வான். வீரா, வேற ஒண்ணும் இல்லம்மா. அவனுக்கு உன்னை விட்டுட்டு வெளியில போறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உன் பக்கத்திலேயே கடையா கிடக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இத்தனை நாளா கடை கூட போகாம உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்காக முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்லயே படுத்துட்டு இருந்தா எப்படி வள்ளிமா? கடையையும் பாத்துக்கணும்ல, அதுவும் முக்கியம் தானே. முக்கியம்தான். சரி தம்பி, நான் கிளம்புறேன். ஃபீஸ் அதான் 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சேன்ல, கிளம்புங்க. முன்னாடியே எதுக்குடா பணத்தை வச்ச? ஐயோ, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேயாடா நீ. டாக்டர் பாக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கான ஃபீஸை குத்துறணும். அப்பதான் கவனமா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்காக தான் டாக்டர், அவன் கம்ப்ளீட்டா இப்ப குணமாயிட்டான்ல? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தம்பி. யோ, போயிடு. டேய், டாக்டர் கிளம்பிட்டாரு. அதான் இப்ப ஒண்ணும் இல்ல, எல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாருல. நீ உடனே கிளம்பு, வீராவையும் கூப்பிட்டுக்கோ, கடைக்கு போ. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக கூடாதா? ரெஸ்ட் எடுப்ப. அதான் இத்தனை நாள் எடுத்தியே, பத்தாதா? என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு ராகவன் உன் அண்ணிய கூப்பிட்டுட்டு கடைக்கு போயிருக்காண்டா. நீங்களும் ஜோடியா கடைக்கு போனாதானே நல்லா இருக்கும். வீரா, நீ உடனே கடைக்கு கிளம்பு. நம்மளும் ஜோடியா போய் அசத்திடுவோம். அவனே கூட்டு போறான்னா நம்ம லவ் மேரேஜ் பண்ணவங்க, நம்ம முன்னாடி போய் நிக்கணும்ல. வீரா, நான் பைக்கை தொடச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரம் கிளம்பு. மத்த எல்லாத்தையும் பைக்ல பேசிக்கலாம். எங்க காலை காணோம். வீரா, ரோட்ல மேடு பள்ளமா இருக்கும், கொஞ்சம் டபுள் சைடா உட்காரலாமே. போலாமா? இல்ல, வழக்கமா இடுப்ப பிடிக்கிறது, தோல்ல கை வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவ. அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நீ மறந்துட்ட பாரு. உன் அத்தை உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க, ஒன்னும் பயம் கிடையாது. கிளம்பு. இவ ஒருத்தி என்ன சொன்னாலும் நம்ம கிளம்புறத பாக்குறத விட இந்த அத்தைக்கு என்ன வேலை? அத வந்து கேட்டுக்கலாம். இப்ப கிளம்பலாம். வெளியே கேட்டுருச்சா, மைண்ட் வாய்ஸும் நம்மளுக்கு சேஃப் இல்லை போல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.